இந்த உலகத்தை எப்படி காற்று ஆட்கொண்டு இருக்கிறதோ அதே போல் இந்த இந்திய மண்ணில் ராமாயணமும் மகாபாரதமும் அப்படி பரவி இருக்கு. எப்படி ஒரு ஆறுகள் எல்லா மாநிலங்களையும் இணைக்குதோ அதே பேர் இந்தியாவை இணைப்பது ராமாயணம் மகாபாரதம் என்ற மகா காவியங்கள். அந்த காவியம் எதை சொல்லுதுன்னா ரெண்டுமே சகோதர காவியம் தான். ராமாயணம், அதாவது ராமாயணத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா சகோதரர்கள் எப்படி ஒற்றுமையா வாழணும் அப்படின்றத ராமாயணம் சொல்லுது. சகோதரர்கள் ஒற்றுமையா இல்லைன்னா என்ன ஆகுன்றது தான் மகாபாரதம். இதுதான் இந்த ரெண்டு காவியங்கள், ரெண்டுமே சகோதர காவியங்கள் தான். அண்ணன் தம்பிகள் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றது தான் ரெண்டு காவியங்கள். இதில் என்னன்னா பல்லாயிரம் ராமாயணங்கள் இருக்கு, பல்லாயிரக்கணக்கான மகாபாரதங்கள் இருக்கு. அந்தந்த மண்ணுக்கு ஏற்றால் போல் ராமாயணத்தையும் மகாபாரதையும் அந்தந்த மண்ணை சேர்ந்த மக்கள் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. தமிழில் எழுதப்பட்டது தான் வில்லிபுத்தரார் மகாபாரதம். வில்லிபுத்தரார் மகாபாரதத்தை எழுதுறாரு, கம்பர் ராமாயணத்தை எழுதுறாரு. அந்த மகாபாரதத்தில் நான் ஜெயமோகன் என்கிட்ட சொன்னார். ஜெயமோகன் 8000 பக்கங்கள் உள்ள அந்த மகாபாரதத்தை கிட்டத்தட்ட 26,500க்கு மேற்பட்ட பக்கங்களாக எழுதிடுவார். வெண்முரசுன்ற ஒரு புத்தகத்தில் ராமாயணத்தை பெருசாக எழுதிடுவார். அதாவது சின்ன சின்ன டீட்டெயிலாம் அவருடைய கற்பனை எழுதிடுவார். இப்போ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரிஜினல் மகாபாரதத்தில் அந்த இப்போ நம்ம இங்கே இருக்கிற மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா திரௌபதியை துயில் உரியும் காட்சி இருக்குல்ல, அது ஒரிஜினல் மகாபாரதத்தில் இல்லைன்றார் அவர். வில்லிபுத்தரார், அதாவது தமிழ் மகாபாரதத்தில் தான் முதலாக அந்த துயிலூரியின் காட்சியை வில்லிபுத்தரார் எழுதிட்டாரு. காரணம் என்னன்னா அதை ஒரிஜினல் மகாபாரதத்தில் அதாவது பாண்டவர்கள் அடிமையாயிட்டாங்கன்னா, ஒருத்தன் அடிமை ஆயிட்டான்னா அவனோட உடைமைகள் எல்லாமே அடிமைகள் தான். அவன் மனைவி, அவனுடைய வீடு, அவனுடைய நாடு எல்லாமே அடிமை தான். அதுவே போதும்னு ஒரிஜினல் மகாபாரதத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் வில்லிபுத்தரார் அது பத்தாது, தமிழுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வேணும்னு தான் திரௌபதியை அழைச்சிட்டு அந்த துயிலூரின் காட்சியை வில்லிபுத்தரார் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காரு அப்படின்னாரு. இதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவலாக இருந்தது. ஏனென்றால் தமிழ் மக்கள் பெண்களை மிகப்பெரிய லெவலில் அவங்க மதிக்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சுன்னா அவன் இன்னும் வீறு கொண்டு எழுவான். அதனால் போர் உக்கிரமாகும், அந்த பகை உக்கிரமாகும்ட்டு வில்லிபுத்தரார் தான் அந்த துயிலூரியின் காட்சியை சேர்த்ததாக சொல்கிறாங்க. இது எனக்கு புது தகவல். ஏன்னு கேட்டால் ஒரு காவியம் அந்தந்த மண்ணை சார்ந்து மாறிக்கிட்டே இருக்குன்றதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். நன்றி, வணக்கம்.